வணக்கம். 3 முடிச்சு சீரியல்ல இன்னைக்கு தரமான ஒரு சம்பவம் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ எல்லாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அங்கே பார்த்து எனக்கு அவங்க அம்மா வந்து ஒரு பெருசாக ஒரு கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷன் தனக்கு தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் நம்ம சூர்யா வந்து நந்தினிக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, அவங்களோட பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனும் தங்கச்சியும் தேடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும் அவங்களுக்கு வேறு தெரியாது. ஸோ இவர் பார்த்தீங்கன்னாக்க அழகாக ஒரு இளவரசி மாதிரி ஒரு ஒரு கிஃப்ட்டை எடுத்துகிட்டு போய் கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிரீடித்தை வந்து செலக்ட் பண்ணுறாரு. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு அவங்க அந்த கிரீடித்தை மேலே ஏதோ ஒரு க்ரஷ் போல். ஸோ எங்கள் வீட்டோட இளவரசிடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிரீடித்தை வந்து அவர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ வீட்டுக்கு வந்து போய் வந்து பார்த்தா, அம்மாவோட ஃபங்க்ஷன் வந்து அவங்களுக்கு தான் நினச்சிட்ருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பாக்கிட்ட சொல்லி வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ஏற்பாடு வந்து பண்ண சொல்லியிருக்காரு இல்லையா? இது அவங்களோட அம்மாவோட ஃபங்க்ஷன் மாரியே போயிட்டுருக்கு. ஆனா, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்விஸ்ட்டே வந்து ஆரம்பிக்குது. ஸோ நம்ம நந்தினிகிட்ட வந்து போய் பேசுகிறாங்க. இந்த மாரி வந்து உன்னோட பிறந்தநாள நான் வந்து சிறப்பாக கொண்டாடுறேன். இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னுடைய பர்த்டே நான் அந்த மாதிரிலாம் கொண்டாடினதே கிடையாது அப்படின்னு வந்து சொன்னதும் நம்ம சூர்யாவுக்கு ஷாக் ஆகுது. என்னது இதுவரைக்கும் நீ பர்த்டே ஃபங்க்ஷனே கொண்டாடினது இல்லையா? அப்போ இனிமேல் நீ கொண்டாடுவ. நீ அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து போகவும், இப்போ சூர்யாவோட தங்கச்சிங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நந்தினிகிட்ட வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் ஏதோ பேசிகிட்டு இருக்காரு சூர்யா. என்ன ஏது அப்படின்னு புரியலையா அப்படின்னு வந்து கேட்கவும், எனக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் எல்லாமே உனக்கு நடக்கும் நல்லபடியாக எங்கே நடக்குது, நான் இந்த வீட்டை விட்டு போகலான்னு இருக்கேன். ஆனால் இது வரைக்கும் நான் ஒன்று கூட நடந்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் நடக்கும் பாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து அவங்க 2 பேருமே போயிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபங்க்ஷன் சுந்தரவல்லியோட ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா அழகா வந்து நம்ம நந்தினியை கூட்டிகிட்டு வந்து அங்கே நடுப்புறம் நிப்பாட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் வந்து கூப்பிட்றாங்க, இன்வைட் பண்ணுறாங்க. எல்லோரும் வந்து நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, இவங்க தான் நந்தினி என்னுடைய ஒய்ஃப் மட்டும் இல்லை, இந்த குடும்பத்தோட ஒரு பிரின்சஸும் கூட. அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கிரீடத்தை எடுத்து அவங்கள தலையில் வைக்கவும், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரவல்லியோட அப்படியே பூகம்பம் வெடிக்குது. என்னடா இவளை இங்கே கூட்டிகிட்டு வந்து, அதுவும் என்னோட ஃபங்க்ஷனில் வந்து இப்போ இவ தான் இந்த வீட்டோட மருமக, பிரின்சஸ் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிகிட்ருக்கானே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே வந்து சுந்தரவல்லியோட மைண்ட் வாய்ஸ் அப்படியே வந்து கேட்குது. அப்படியே பூகம்பமும் வெடிக்கிற மாதிரி அவங்க ஃபேஸ் வந்து வச்சுக்கிறாங்க. ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாருமே என்னடா இது நம்ம அவங்களோட ஃபங்க்ஷனுக்கு வந்தால் இங்கே வேற ஒரு ஃபங்க்ஷனை வந்து சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு வழி இல்லாமல் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பார்த்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குட் பேரும் கூட. இவங்களுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் மட்டும்தான் எல்லோரும் போய் சொல்ல வேண்டியிருக்கு. எதுவுமே ஃபங்க்ஷன் பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படின்னு தெரியாமல் எல்லாம் வந்து நார்மலாக ஒரு பார்ட்டி மாதிரி அப்படின்னு வந்து வந்துட்டாங்க. இப்போ தான் வந்து தெரியுது நந்தினிக்கோட ஃபங்க்ஷன். இத்தனை நாளாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க நந்தினி வந்து பிடிக்காது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்கள தள்ளி தள்ளி வச்சுடுறாங்க. இனிமேல் எல்லாருக்கும் தெரியணும். அதுக்காக தான் இவங்களோட ஃபங்க்ஷன் இவ்வளோ கிராண்டாக வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லார் முன்னாலேயும் வந்து நம்ம சூர்யா வந்து சொல்லவும் பார்த்தீங்கன்னாக்கா நான் இன்னுமே சுந்தரவல்லிக்கு செம்ம வந்து கடுப்பாகுது. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் அவங்க வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. எல்லார் முன்னாடியும் வந்து நம்ம நந்தினியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு எல்லார் முன்னாடியும் வந்து இவ தான் இந்த வீட்டோட மருமக, என்னோட ஒய்ஃபை அப்படி இப்படி எல்லாத்தையும் புகுந்து தள்ளுறாங்க. வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா நல்லபடியாக வந்து பார்த்துட்டு வந்து கிளம்பி வந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் வீட்டில் பெரிய பூகம்பமே வெடிக்குது. நீ எப்புட்றா வந்து என்னோடய ஃபங்க்ஷனில் வந்து இவளோட பிறந்தநாளுன்னு வந்து நீ வந்து பண்ணுவ அப்படின்ற மாதிரி வந்து கேட்கவும், மம்மி இருங்க நான் பிளான் பண்ணதே அவளோட பர்த்டேக்காண்டி தான். அதெல்லாம் நீங்கள் போய் நின்றுட்டுருந்தீங்க. அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு வந்து சொல்லவும் பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குது பாருடா அப்படின்ற மாதிரி வந்து இங்கே சுந்தரவல்லி வந்து நினச்சிட்ருக்காங்க. அப்போ இதுக்கு மேலே சுந்தரவல்லியோட ஆட்டம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம சுவாரஸ்யமாக இருந்து ஒவ்வொரு எபிசோடில் வந்து பார்க்கலாம். சீரியலோட அப்டேட்ஸ் இன்னைக்கு இவ்வளோ தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படி தான் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.